கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வசனம் 2. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த பகுதி நமக்கு நன்றாக தெரியும். இந்த தாயாருடைய கணவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் உயிரோடு இருக்கும் பொழுது ஒருவரிடத்தில் கடனாக கொஞ்சம் பணத்தை வாங்குகிறார். அதை திருப்பி கொடுப்பதற்கு முன்பதாகவே மரித்து விடுகின்றார். அந்த மரித்த செய்தியை கேட்ட அந்த மனிதன், உன் கணவர் கடன் பெற்றார், ஆனால் திருப்பி தரவில்லை, ஆகையால் உன்னுடைய 2 பிள்ளைகளை எனக்கு அடிமையாக அனுப்பிவிடு என்று வீட்டிலே வந்து உட்கார்ந்து கொண்டார். இப்பொழுதுதான் இந்த ஏழை தாய் என்ன செய்கின்றார்? கர்த்தருடைய ஊழியக்காரனிடத்தில் ஓடுகின்றார். அவரிடத்தில் சென்று ஆலோசனை கேட்கின்றார். ஐயா, எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்துகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் என்பது முன்கூட்டியே அறிவித்துவிட்டு வருகின்ற ஒன்று அல்லவே அல்ல. எந்த நேரத்தில் நமக்கு துன்பங்களும் தொல்லைகளும் வரும் என்று தெரியவே தெரியாது. அதற்கு அடிப்படை காரணம் என்ன? பிசாசாகிய எதிராளியானவன் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே கடவுளை விட்டு நம்மை பிரித்து விட வேண்டும் என்பதற்காக அவன் வகை தேடி, சமயம் தேடி காத்து கொண்டிருக்கின்றான். அப்படியே நாம் எதிர்பாராத நேரங்களில் அவன் பிரச்சனைகளை அனுப்பி நம்முடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்கி விட வேண்டும் என்று எத்தனிக்கின்றான். எந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும், தேவைகள் ஏற்பட்டாலும், எந்த காரியத்தை நாம் சந்தித்தாலும் முதலாவது நாம் ஓட வேண்டிய இடம் தேவ சமூகம். ஒவ்வொரு கடவுளுடைய பிள்ளைகளும் அதை நினைவில் கொள்ள வேண்டும். திடீரென்று ஒரு ஃபோன் கால் வருகிறது, நம்மை கலங்கச் செய்கிறது. திடீரென்று நம்முடைய வேலையில் ஒரு பிரச்சனை வருகிறது, அது நம்மை வேதனைப்படுத்துகிறது. எதிர்பாராமல் சுகவீனம் அடைகின்றோம். எதிர்பாராமல் பண நெருக்கடி வருகிறது. எதிர்பாராமல் தோல்வி வருகிறது. அடுத்த இமைப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே என்று நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய கடவுளுடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அப்படி நாம் நோக்கி பார்க்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால், நம்முடைய கையில் இருக்கிற அற்பமானவைகளை கொண்டு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். கடன்காரன் வீட்டில் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கின்றான். கடனை கொடு, இல்லை என்றால் உன் பிள்ளைகளை எனக்கு அடிமையாக அனுப்பு என்று சொல்லும் பொழுது இந்த பெண்மணி தன் கை வெறுமையாய் நிற்கிறது. ஐயோ, என்னிடத்தில் ஒன்றும் இல்லையே, நான் என்ன செய்வேன் என்ற எண்ணத்தோடு கூடத்தான் கடவுளுடைய சமூகத்தை தேடி அந்த தீர்க்கதரிசி இடத்திலே போகின்றார். ஆனால் அங்கே எலிசா தீர்க்கதரிசி கேட்கின்றார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? ஒரு சின்ன குடத்தில் எண்ணெயை தவிர வேறொன்றும் என்னிடத்தில் இல்லை ஐயா என்று சொல்லுகின்றார். அதற்கு பிறகு வருகிறதான வசனங்களை எல்லாம் நீங்கள் படித்தால், அந்த கொஞ்சம் எண்ணெயை கொண்டு ஆண்டவர் அற்புதங்களை செய்கின்றார். 2 காரியம் நடக்கின்றது. என்ன? அவள் கடனையும் அடைக்கின்றாள். மீதம் இருக்கின்றதான அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு அவள் மனரம்பியமாக வாழ ஆரம்பிக்கின்றாள். இந்த பழைய ஏற்பாட்டில் இது மாத்திரமல்ல, இன்னும் ஏனைய காரியங்களை சொல்லலாம். புதிய ஏற்பாட்டில் 2 எடுத்துக்காட்டுகளை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, முதலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம் என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கானா ஊர் திருமணம். அங்கே திராட்சரசம் குறைந்து விட்டது, என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ அங்கே வெளியே பார்க்கிறீர்களே 6 கற்சாடிகள், அதிலே நீங்கள் தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். அவ்வளவுதான். எளிமையான ஒன்று, அற்பமான ஒன்று
தூரத்தில் வீட்டிற்கு வெளியே வைக்கப்பட்டதான அந்த கற்சாடியிலே சாதாரண தண்ணீர் நிரப்பப்படுகிறது. ஆண்டவர் அற்புதங்களை செய்கின்றார். முந்தின திராட்சரசத்தை காட்டிலும் தண்ணீர் திராட்சரசமாய் மாறினவை. அது சுவை மிகுந்ததாக இருந்தது. வருகிற எல்லாரும் அந்த திருமண வீட்டாரை புகழ்ந்து பேசுகின்றார்கள். மூன்றாவதாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அங்கே 5000த்திற்கும் அதிகமான பேர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பசி வேலை ஏற்கனவே 3 நாளுக்கு மேல் ஆகிவிட்டது. அவர்கள் உணவு உட்கொண்டு சீஷரிடத்தில் கேட்கிறார்கள். சீஷர்கள் எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை, வெளியே சென்று வாங்க வேண்டும் என்றாலும் 200 பணத்திற்கு அதிகமாகும், இது நம்மால் இயலாத காரியம் என்று சொல்லும் பொழுது, அதோ அங்கே தானே ஒரு சிறுவனிடத்தில் 5 அப்பமும் 2 மீனும் இருக்கிறது. அது எம்மாத்திரம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அது ஆண்டவருடைய கரத்திற்கு வந்த பிறகு 5000த்திற்கும் அதிகமானோர் திருப்தியாய் சாப்பிடுகிறார்கள். 12 கூடைகளில் மீதி எடுக்கிறார்கள். அற்பமாய் எண்ணப்பட்டவைகள். இதெல்லாம் இவற்றை கொண்டு என்ன செய்ய முடியும், இதெதற்கு என்று சொல்லி எதையெல்லாம் நீங்கள் ஒதுக்குகிறீர்களோ அதிற்கொண்டு ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அற்பமாய் காணப்படுகின்ற எதை கொண்டும் கடவுள் அதிசயங்களை செய்ய முடியும். அதற்கு காரணம் அதை பொருள் அல்ல, அற்பமாய் தோன்றுகிற அந்த பொருள் அல்ல. ஆண்டவர் அதை மாற்ற முடியும். ஆண்டவர் அதை அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் நிரப்பும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை வளமுள்ளதாக மாறிப்போகும். ஆகையால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய கரத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இதோ நான் உமக்கு முன்பாக இருக்கிறேன் சுவாமி, என்னையும் எனக்குள்ளதையும் நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி பாருங்கள். இன்றைக்கு அநேக தாளந்துகள் மிக்கவர்களாக ஒரு பாடக்கூடிய தாளந்து இருக்கும் இல்லையா, ஒரு இசைக்கருவி மீட்கக்கூடிய தாளந்து இருக்கும். என்ன செய்கிறார்கள், இந்த குறிப்பிட்ட இடத்திற்கு போனால் என் பிள்ளையுடைய பேர் பெருமைப்படுத்தப்படும், அந்த இடத்திற்கு போனால் அங்கே வாய்ப்புகள் உண்டாகும், அங்கே என் பிள்ளைக்கு அதிகமான பணம் சம்பாதிக்கக்கூடியதான வழிகள் உருவாகும். ஆனால் யாரும் ஆண்டவரே இந்த தாளந்து உம்மால் எனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து, அதை உம்முடைய கரத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவதே இல்லை. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கரத்தில் உங்களையும் உங்களுக்குள்ள யாவற்றையும் அர்ப்பணிப்பீர்களானால் அற்பமானத்தில் இருந்து ஆண்டவர் அற்புதங்களை செய்து உங்களுடைய வாழ்க்கையை மகிமையினால் நிரப்புவார். தேவன் தாமே இந்த வார்த்தையின்படியே இல்லை இல்லை என்று சொல்லுகிற உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு இடமில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.